கோல்டி கழுகு அந்த தட்டுக்கு பக்கத்துல வந்து நின்னு சொல்லுச்சு. மந்திர தட்டு, எனக்கு ஒரு ஆப்பிள் தான், அத சாப்பிட்டா காதே கேட்க கூடாது. அப்போ அந்த தட்டுல ஒரு ஆப்பிள் வந்துச்சு. கோல்டி அந்த ஆப்பிள் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அது மீனுக்குருவியோட மரத்துக்கு பக்கத்துல நின்னு அமைதியா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. டீனு, நான் புல்புலோட வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். அவளுடைய கூடு உடைஞ்சு போச்சாமா, அதனால மறுபடியும் கட்டுறதுல நான் அவளுக்கு உதவி செய்யணும். சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். மீனுக்குருவி அங்கிருந்து போச்சு. அப்போ கோல்டி கழுகு பறந்து போய் அந்த ஆப்பிள அதோட கூட்டுக்குள்ள போட்டுருச்சு. அட, இந்த ஆப்பிள் எங்க இருந்து வந்துச்சு? இது என்னுடைய ஃபேவரட் ஃப்ரூட். டீனோ மேல நிமிர்ந்து பார்த்துச்சு, ஆனா அங்க யாருமே இல்ல. சரி, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்னோட கூட்டுல இருக்கிறது எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்லி டீனோ அந்த ஆப்பிள சாப்பிட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா, என்னாச்சு? என் கழுத்து ஏன் இப்படி வலிக்குது? ஐயோ, என் தொண்டு அப்படி அவ கத்திக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவ குரலே வரல. அப்பதான் மீனுக்குருவி அங்க வந்துச்சு. என் செல்ல பொண்ணு டீனோ, உனக்காக இப்ப அம்மா சாப்பாடு தேடிட்டு வர போறேன், சரியா? அதை கேட்டு டீனுவால எதுவும் சொல்ல முடியல. அவ அழுதுகிட்டு மட்டும்தான் இருந்தா. அப்போ மீனுவுக்கு புரிஞ்சது அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது.